தமிழகனுடைய அரசினுடைய சார்பில் தமிழகனுடைய பாரம்பரியமான விளையாட்டான ஜல்லிக்கட்டை அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சம்பந்தமான 14, 15, 16 தேதிகளில் முறையாக அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும். அது எப்பயும் போல் நடக்கும். அதில் யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ, அந்த ஸ்பான்சர் என்னென்ன கொடுக்குறாங்களோ அது பிரகாரம் நடக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்காது. அதெல்லாம் அரசு சட்டத்துக்கு எங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கு உட்பட்டு நிச்சயமாக அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும். அது இனிமேல் மாவட்ட நிர்வாகம் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு இந்த தேதியில் நடைபெறும் அப்படின்னு அவங்க அறிவிப்பு கொடுப்பாங்க. இந்த அறிவிப்புக்கு எவ்வளோ மாடு வருது, அது இல்லைன்னா அப்புறம் ஆன்லைனில் வருது. அது முறைப்படியான மாவட்ட ஆட்சியர் மீட்டிங்கில் பேசும்போதே சொன்னாங்க. அதுக்கு கடந்தாண்டு எப்படி நடந்துச்சோ அது மாதிரி முறைப்பிரகாரம் அதனுடைய மாடுபிடி வீரர்களாக இருந்தாலும் சரி, மாடுகளாக இருந்தாலும் சரி, அது முறையாக இருக்கும். ஆன்லைனில் தான் பதிவு பண்ணி சொல்லிட்டாங்க. அது மாதிரி மாடாக இருந்தாலும் சரி, காலை வீரர்களாக இருந்தாலும் எல்லாமே பதிவு ஆன்லைன். ஆமாம், ஆன்லைன். சார், இப்போ 3 ஜல்லிக்கட்டு முன்னே ஏறு தழுவுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு 4ஆவது நாள் வைக்கிற மாதிரியா இல்லை இடைவெளி விட்டு? இல்லை, அரங்கத்தில் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடக்கும். அது கொஞ்சம் இடைவெளி விட்டு அது நிர்வாகத்தோட கலந்து ஆலோசித்து இதை விட்டால் அந்த அரங்கத்தில், நம்முடைய ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடைபெறும். பல்வேறு நிகழ்ச்சிகளும் அதே போல் தமிழர்களுடைய அந்த பொங்கல் திருவிழாவிலையும் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதை ஆலோசித்து மாவட்ட ஆட்சியர் முடிவு பண்ணுவாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.